என்ன சொல்லிட்டோம் எங்கயோ கடந்துட்டு சரி பரவாயில்ல. என்னது என்ன மோரத்தா என்ன மோரத்தா உன்ன முந்தெல்லாம் கடமை செடி ஆட இருக்கா? நீங்க எல்லாம் யாரு போனார் பெண்கள் பார்த்தா இந்த புளிய மரத்துல நின்று இந்த லாரி போக இல்ல இல்ல நாங்க ஏதவர் குளம் போனார் பெண்கள் போனார் பெண்கள் மூஞ்ச பாருங்க. உன் பேர் என்ன? கங்கை. கங்கை. ஆமா. அகண்ட கங்கையா? ஆமா ஆமா. உன் பேரு? காவேரி. உன் கூட்டுக்காரர் பேர் என்ன? பலிமனரத்தன். பலிமனரத்தன். பரவாயில்ல. என்ன எங்க எடுத்து போறீங்க? என்ன எங்க பிள்ளை இது எங்க எடுத்து போறேன்னு கேக்குறேன். சம்பூநாதி. சம்பூநாதி யாதாரத்து சாமான புராந்தனை சங்கீத சாமானூரோ சண்டைக்கு நித்திய சாமான் சந்தைக்கு போறோம். சந்தைக்கு போகும்போது எடுத்து போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன உன்னெல்லாம் நான் மோற முடியாது. நீ வேணா இப்படியே போ. எத்தனை பசங்க பின்னால உன்ன மோறது வரணும் பாருங்க. தெரிஞ்சவங்க வரமாட்டாங்க. தெரியாத எத்தனை பேர் அரை போதும் முக்கா போதும் இருக்கு. எங்க போறோம்னாக்க நித்திய சாமான் நித்திய சந்தர்ப்ப வர முத்தான் நிக்காம இசு மாதிரி ஆடிட்டே இருக்கீங்களா? என்னன்னு கேட்டியா? இந்த மோரத்தான் மோர் இல்லத்தான் எனக்கு மோரு போற வழியில ஒரு ஆத்தங்கரை இருக்கு. இப்படி குளத்தை வச்சு இப்படி முட்டி போட்டு இப்படி 2 மம்பட்டி பல்ல மண்ணு பெரிச்சு 2 குடம் தண்ணிய மொள்ளுவேன். 1 குடம் மோர் தான் இருக்கும். அப்படியே சட்டியில போட்டு சட்டியில இல்ல அந்த சட்டியில போட்டு மோர் சட்டியில மத்தால 2 சிலுப்புனா நீ கடங்கட்டான்னு கிடைக்காது. அந்த சிலுப்பு அப்படி போய் அந்த சண்டையில இப்படி குளத்தை இறக்கி வச்சனா வியாபாரம் பிச்சு காத்தா பிச்சு ஓடி போடுமா? வியாபாரம் ஆமா அப்படி குடுக்க எல்லாம் வாங்கிட்டு போடுவாங்க. வாடகைக்கே போய் குடுக்கணுமே அப்படின்னு தண்ணி மோர் அப்படியே ஆட்டிட்டு நிக்கிறேன். ஓ அப்படியே நின்னா தண்ணி தனியா நிக்கும் மோர் தனியா நிக்கும். ஆமா ஆட்டிட்டே இருந்தா குத்தி அந்த அரிசிய வடிச்சு அத அப்படியே தண்டு இருக்கும். அது கலந்து வருவான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? 3,000 ரூபாய் கொடுப்பான்.
நான் 4 நாள் கொடுத்தா ஏமாத்தல. இந்த ஐயாயிரம் அரிசியை வடிச்சு அதுல கலந்து நடந்து இருக்கும். அதுக்குதான். அந்த கஞ்சி கூட ஒண்ணா கலந்து அதை விற்பா. பரவாயில்ல. இதை நீங்க எடுத்துட்டு போகல. நல்லா பள்ளி எடுத்து போகக்கூடிய வேலையில நல்ல நேர் விளையாட்டுக்கு வேலை அம்மா இந்த வருஷம் நல்லூர் ஆத்துல திதி கொடுக்க போனாங்க. 1000 ரூபாய் உட்காந்துட்டு சாலையா போய் உட்கார்றது 2 பேரு ஒரு 5-6 பேர்த்த உட்கார விடுவான். 700 ரூபாய் அரிசி மூட்டை எல்லாம் கட்டிட்டே இருந்தான். ஒரு 1/2 மணி நேரமும் ஒரு 3/4 மணி நேரமும் ஆச்சு. வந்தது பாரு தண்ணி. அது அரிசி தேங்காய் எல்லாம் ஓடுது. எங்க ஓடுது? ஆத்துலதான். தண்ணி வந்துருச்சு. இவன் அரிசியை போட்டா பிடிச்சது போதுன்னு ஓடணும். அது மாதிரி இப்ப எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு இப்ப நீங்க எல்லாம் இந்த ஊருக்கு வரணும்னா இஞ்சி திண்ட போறமாட்ட நின்றுட்டு அப்படியே பாத்துட்டு இருப்பான். நெடுமலத்து மாறி அப்படியே நிப்பாரு. நைஸா போறமாட்டா நாட்டக்காரனா நானும் வரேன். நானும் வரேன் பாரு ஏத்திட்டு போவாங்க. ஆனா நீங்க இருக்கு பத்தியா நின்னுட்டே பாப்பீங்க. என்னடா ஒன்னையும் காணுமேம்பாங்க. இந்த காலத்து பசங்க வயசானவங்க வந்தா ஏத்த மாட்டான் வண்டியில. ஆம்பளை வயசானவங்க வந்து நான் வரேன் அப்படின்னா வண்டியில ஏத்த மாட்டான். ஒரு ஆம்பளை பையன் வந்து நான் வரேன்னா வரமாட்டான். உங்களை மட்டும் பிகர் நின்னுட்டு கை காட்டி வச்சுக்க போதும். பின்னால ஒண்ணு தூக்கி போட்டுட்டு சல்லுன்னு வருவான். அதான் கால்நடையா போற பெண்கள் கடக தண்டி எடுத்துட்டு போறது பால் தயிர். அங்க எதுப்புற வர்றது போறது தயிர் மோர். ஆமா அங்க வர்றது பால். இந்த சைனத்து பலாபலனை பார்த்தா பலாபலன் அடுத்த மாசம் இல்லத்தா. இந்த சைனத்து பலாபலனை பார்த்தா பொருளாவது பணமேது கேட்கணும்னு நினைக்கிறோம். இரு அதாவது போகுள்ள 1/2 போதும் 3/4 போதுல செல்ல போட்டுருவோம் பணத்தை போட்டுருவோம். ஆமா அது கிடைக்கும் எடுத்துக்கலாம். புள்ளைய எப்படி கிடைக்கும்? அத்தா நீ வேற நின்ற இந்த நேரத்துல வந்து பக்கத்துல இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தான் வேப்பூர் வளைய கடை இருக்குல்ல. அவர் பேரு என்ன? வீரசாமி. அதான் மிப்பாட்டில தான் வீரசாமி வளைய கடைக்கு பக்கத்துல யார் பெத்து போட்டு போனாங்களோ தெரியலப்பா. ஒட்டி கடை புள்ள பெத்து இல்லப்பா. யாரோ என்ன மாதிரி பெண்கள் தான் ஒரு புள்ளைய பெத்து அந்த வளைய கொல்லக்கூடாது அப்படியே அந்த வளைய கடைக்கு பக்கத்துல அப்படியே துணிச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு புள்ள கிடைக்கும்னு இருக்கிறது. இப்ப நீங்க தயிர் மோர் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க, சந்தைக்கு விற்க போறீங்க. கூட்டுக்காரங்க எல்லாம் இன்னைக்கு வரணும் எனக்கு கவர் போட்டுக்காரா இல்லத்தான். இப்ப எல்லாம் லெட்டரும் கிடையாது கவரும் கிடையாது. இப்ப எல்லாம் யாரும் வீட்டுக்கும் போறது இல்ல. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கும் வீட்டு கூட அப்படியே போன் பேசிக்கிட்டே வீட்டுக்காரர் பாரு அப்படியே செல்போன். ஹலோ கவிதா எங்க இருக்கு? எல்லாம் போன் மூலையில நடக்குது. அவன் கொலையும் நிறைய அப்படின்னா உன் வீட்டுக்காரங்க வராங்க. நீனே எங்க வீட்டுக்காரன் சின்னது பெண்கள் தான். நாங்க சின்னதுமே வேணாயா? எங்க சின்னதுமே வேணாம். ஏன் நாங்க இருந்து பார்த்துட்டு போறோம். அடி போயிட்டு
வண்டி போதான் ஐய கூவ கூவ என்றால் எந்த மாடு மாடெல்லாம் ஓடி வரும் அதுக்கிட்டே தூக்கிக்குவேன் அதுக்கிட்டே எடுத்துக்குவேன் ஆக்கிரத்தில் போட்டுக்குவேன் கையை கூட எடுத்துக்குவேன் மத்தியான நேரம் பார்த்த மடக்கி தண்ணி காட்டிடுவேன் அது நானும் ரொம்ப கட்டிதான் என் முடி குட்டிதான் பாடு தமிழ் பாட்டுதான் தாளம் போட்ட ரைட்டு தான் குட்டி போடும் அத்திகளை கால கட்டி போட்டு மேய்ச்சிடுவேன் முடியாது அப்படி வயிறு போன சுத்தையாடு அப்படி காதலித்த கம்பையாடு கம்பெனியே சரி போடு வணக்கம் வணக்கம்ண்ணா மகராசனாரா ஏண்டா உக்கலவையே நம்ம ஏதவெல்லாம் பொய் சொல்ல வாசகம் பொய்யா பேருக்கு ஊராண்டு காட்டுல ஆட்டு மட்டை விட்டு மேய்ப்போம் பொசா வந்து காட்டுக்காரன் வந்து ஏன் கொண்டாட உங்க ஆடு மாட்டை மேய்ஞ்சின்னு கேட்டா சத்தியமா இந்த மாயம் சாச்சா எங்க ஆடு மாடல மேய்னு சொல்லி அந்த மாயம் பேர்ல பார்த்த போட்டுருவோம் ஏன்டா நம்ம சாதி பேரை அழிக்கிற நீனு இது என்னடா உரகுலாம் தச்சு மாட்டிருக்க என்ன உரங்கு கேக்குறியானா அந்த டீ கடைக்கு போனோம்னா என்னென்ன சொல்றாங்க அந்த காலத்து ஆளுநர் திருந்தாதே இருக்கிறீங்க அந்த காலத்து போனாராட்டமே இன்னும் முக்கா வெட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் இன்னும் திருந்தவே இல்லையா இந்த கம்ப்யூட்டர் உலகத்திலயா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே கோபத்துல நமது திட்டக்கூடிய பார்டர் இருக்கு பாருங்க சந்தைக்கு ஓட்டி போய் 300 மாட்டுக்கு பொலிகால ஒண்ணு விட்டுருந்தோம்ல வெறகால தம்பட்டம் அந்த பெருமைக்கு மேற்கால பரமா ஆமாண்ணா அப்படியே ஓட்டிட்டு போய் சந்தையில வித்துட்டு இப்ப அந்த இந்த ஊர்ல இருந்து சந்தை பூத்த முடியாட்டுல சந்தை கொண்டு போய் அந்த நெட்டி குடிக்காட்டுல விட்டாச்சு அங்கதானே இப்ப காலையில சாரா விக்கிற இடம் அந்த காலையை ஓட்டி போய் வித்துட்டு வெளிக்காட்டு வாட்சி வெளிக்காட்டு வேட்டி வெளிக்காட்டு சட்டை எல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டான் இல்லை எல்லாம் ஓட்டு கூட மவுன்ல ஆம்படான புல்லூட எல்லாத்தையும் வெளில அனுப்பி விட்டுவான் ஆமா இன்னும் மட்டும் இந்த ஊர்ல அதே சேகர பயலுக்கா ஒரே ஒரு கைலி கொடுத்துருக்காங்களா ஒரு தயல் டப்பா கொடுத்துருக்காங்களா அந்த பேட பேட பணக்காரங்களா இருக்காங்க கம்மியா இல்ல ஒருத்த கூட கொடுக்குறான் சரி அது கடவுள் காலைல கேட்டு வாங்கிக்கோ தம்பி நவநாகரி உலகம் முன்னேறிட்டேன் சரி மாடு என்னாச்சு ஏன்னா அந்த மாட்டை நான் ஓட்டிட்டு போய் மேய்ச்சி நம்ம புலிவளம் இருக்கு இல்லைன்னா அந்த யமுனேரி ஓரமா அந்த வயக்காட்டு இருந்தா மாட்டை அங்க அந்த வயக்காட்டு நான் தலையில் போட்டுட்டு ஆனா டீ கடை பக்கம் போய் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு மணி வந்தேனா அப்படியே மானவ புழுக்குன்னுதுண்ணா பளிச்சுன்னுதுண்ணா அப்படியே பார்த்தனா குடிச்சா அடிச்சா உங்குட்டு அடி எங்குட்டு அடி இல்லைண்ணா மழை கல்லடிக்கிற மாதிரி அடிச்சுச்சுண்ணா நெத்த ஒட்டை கட்டி ஊர் தெருல போட்டு சக்தி நகர்னு இருக்கு அங்க உடையற கொள்ள ஒரு கொள்ள அங்க போட்டு நானும் இந்த காலுன்னா கூலிங் சீட்டுன்னு சொன்னான்னு ஏமாந்து போய் 2020 கொரோனா பீரியட்ல போட்டேன்டா நான் தூத்தப்பட்ட படலையோ என் வீட்டடி உட்காந்து பாரு தாளம் மத்தாளம் பாட்டு பின்பாட்டு கின்பாட்டு எல்லாம் அதுலயே பாடிக்குது என் பேர புள்ள என்ன சொல்லுது தாத்தோ நீ அங்க போய் ஆட்டாடாத பாய் பைச்சா இங்கே வேஷம் போட்டு அடிக்குது ஏன்னா அந்த பள்ளி கொடுத்துள்ளாரு நோய்ஞ்சனா நானும் 3 நாளா மான வெக்கலிக்கும் பார்த்தனா மான வெக்கலிக்கவே இல்ல குடிச்ச மழை விடவே இல்லனா திருப்பி போய் மாட்டை போய் பார்த்தனா மாட்டு மூச்சு வருதாங்க மூக்க பார்த்தனா கையை வச்சு பார்த்தா மூச்சோட மறந்து போச்சுனா அப்படியே சரி எங்க போய் அண்டிக்கிட்ட மழை பெஞ்சு அதான் மழை பெஞ்சு பள்ளிக்கூடத்துல போய் ஆண்டுனா பள்ளிக்கூடத்துல போய் ஆண்டிட்டேன் 1-2 ஜன்னல் வழியா போய்க்க வேண்டியதான் எங்க போறது அந்த காலத்தை திறந்து போட்டுட்டானோ நீங்க வெளிவளத்தை போய் பாரு சின்ன துபாய் மாதிரி ஆக்கிட்டானோ அவனு ஏழிச்சுட்டானோ சரி பரவாயில்ல உன் மாடு அப்படி போச்சு ஓட்டு போன என்னன்னாச்சு என் கதையா கேக்குற மழை தேர்த்து ஓட்டு போனேன் மழை வந்து வர மாதிரி இருந்தது அப்படியே குட்டு குட்டுல தூக்கி பழத்துல போட்டு மோட்டல கிடந்ததெல்லாம் குட்டுல போட்டு கொடாப்புல அனுப்பிச்சுட்டு அந்த மோட்டல நாட்டுல ஓட்டி இந்தாண்ட கடைக்கு போட்டுன்னு சொல்லி வெள்ளா தோட்டுல அப்படி இறக்கி விட்டேன் அண்ணா பாதி ஆறு வந்தது
அப்படியே படிச்சு முடிச்சு அப்படியே செருமையில வந்தது, அப்புறம் பெருமை வந்தது. எல்லாம் இதுவரையும் தண்ணி வருது. நான் என்ன பண்ண, தண்ணியை கட்டதுமே ஓடி ஓட்டமா ஓடி கரை மேல ஏறி நின்னுட்டேன். நம்ம ஆடு என்ன பண்ணுது, தண்ணியில மிதங்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிச்சு. எப்படி கூப்பிடுது, என்ன பா பா பாடு கூப்பிடுது. நான் என்ன சொன்னேன், உங்களை கூட என்னால வர முடியாது, நான் பஸ்ல ஏறி வந்துடுறேன், நீங்க சேத்துதோப்பு சென்டர்ல போயிருங்க, அங்க ஈத்து போட்டு வச்சுட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போனேன். அங்க போய் இறங்கினதுமே, தம்பி ஒருத்தன் ஆட்டுக்காரன் பாவங்கிறான், ஒருத்தன் ஆட்டுக்காரன் ஆறுன்னு பாரு, அவங்க உப்பாய் காசு வாங்கும் அப்படிங்கிறான். நீ கர்ண பொந்த கட்டோட மாடத்த அவையும் கட்டோட ஆடுத்த ஒண்ணு இல்ல போட தம்பிகளா, சும்மா நிக்கதான போட, வேடா போட, ரெண்டு நிக்கதான போட. ஆடு மாடு மேய்க்கிறேன், அந்த நெக்கிறேன் ஆடு மாடு மேய்க்கிறேன் அகரத்து நெக்கி இவதான் என் பொண்டாட்டியா, இவதான் என் பொண்டாட்டியா, எவதான் என் பொண்டாட்டினே தெரியல. இவதான் என் ஜாமானா, இதான் என் ஜாமானா, இதான் என் பொண்டாட்டியா, என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் வெளிநாடு போறோம் ஆம்பளை வந்தா சரியா பொண்டாட்டி சரியா கம்ப்ளைண்ட் பண்ணா பொண்டாட்டி சரி கோமலடி ஏமடி சொல்றிய உனக்கு அடிக்கிறானா சொல்லல இல்லையே தம்பி, உன்னை குனிய வச்சு குத்துறாளா? ஆமாண்ணா. பரவாயில்ல, அடிக்கிற கைக்கு முத்தம் விடுறா, குடும்பம் காத்துல பாருக்கா இருக்கும். ஏண்டி பெரியவள என்ன ஏண்டி கேண்டி ஏண்டி கருப்பாயி ஏண்டி வீராயி ஏண்டி சாந்தி கருப்பாயி வீராயி அப்படி கூப்பிடாத, என்ன ஏண்டி கேண்டி அப்படி ஏத்துற ஒரு ஏத்துற வயத்து. நீ கைய மட்டும் கைய கொண்டு போதாயா? சிரிச்சா பாரு. ஐயோ ஏட்டாய் மேல தூக்காதிய, அதுக்கு என்ன எங்க பாண்டியன் உட்காந்துருக்காரு. அடியே குட்டி கமரை கட்டு என்னோட அடியே குட்டி கமரை கட்டு என்னோட நாளை கட்டு எந்த கட்டினா போட்டி உன்னால, எந்த கட்டினா போட்டி உன்னால, நான் பழிக்கு போட முதுகு நிறுத்திட்டனால தம்பி ஏ மாமா கதவு சாத்திரி என்ன அடியங்காத பொண்டாட்டியும் அடிச்சு விளக்காத புள்ளையும் முறிக்கி விளக்காத மீசையும் பக்கத்துல வருவாது. அது ஒரு பக்கம் போவோம், நம்ம ஒரு பக்கம் போவோம். என்ன
ஆமா. இப்ப தம்பி வந்து பல்லாவு யாருமே ஆடுறானே. சின்ன புள்ளுவ எங்க நம்மளுக்கு வயசான காலம், சின்ன புள்ளுவ சின்ன செருசு, நாம எப்படி சின்ன செருசுல விளையாண்டோமோ அதே மாதிரி ரெண்டு ஆசை விளையாடும். உன் கண்ணி அங்க போகுது, அவன் கைய எங்கடி வச்சான்? ஏன் வச்சா போறாரு? யாரு எவரு? யாரு எவரு? இந்த நகரத்துல யாரு? என் சொந்த மாமன். அவர் ஒரு கோட்டர் கடையில என்ன பார்த்த உடனே போய் எங்க பார்த்த போறது தெரியாது. ஆனா அவன் பேர் தெரியாது உனக்கு. நீ தான் சொல்லிவிட்டே இந்த ஊர்ல இருந்து சொன்னல இந்த நக்கர பாத்துட்டே இருப்பான். என் ஆளுதான் நான் ஒண்ணு எப்படியே வாங்கிட்டு வரேன் போறேன் அப்படின்னு நக்கர என் குரல கண்ட உடனே எங்க போய் பார்த்து வரது இல்ல. ஆமா, உங்க திருநங்க டாச்சிலே பெருண்டாச்சிலே அப்புறம் என்ன பண்ணுவோம்? பயத்து தான் ஓடுவா. சரி பரவாயில்ல, அதே புள்ளுவா. அநியாயம் என்ன வச்சிருந்ததுன்னா அநியாயம் என்ன வச்சிருந்ததுன்னா அப்படி போகலாம். ஆட்டுல 500 கேளு 250 ஊர் பஞ்சாயத்து வைக்க பிரிச்சு கொடுத்துடுறான். மாட்டுல 300 கேளு 150 ஊர் பஞ்சாயத்து வைக்க பிரிச்சு கொடுத்துடுறான். என் பொண்டாட்டுல மட்டும் பங்காக்கார என் சாமி. ஏன் உன் தம்பியை நான் வச்சிருக்கலையா? இது உத்தமண்டி. ஏன் உன் தம்பியை நான் வச்சிருக்கலையா? என்ன இப்ப சொல்றாளுவா, நீ செல்லடா பரவாயில்ல, உன் தம்பி வாட்ட பார்க்கா, நான் அவனே வச்சுக்கிறேங்கிறாளுவா. இருக்கா நீ கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூட உன் தம்பி அம்மா இந்த அம்மட்டம் புள்ள சின்ன புள்ள அவனை தூக்கி இடுப்புல வச்சு சோறு ஊட்டி பால் ஊட்டி தூங்க வச்சு தூக்கி வச்சு வளர்த்தது இல்ல. அதோட இல்ல மாமா, அதுக்குதான் சொல்றான் என்ன என் மாமி 5 பிள்ளை பெத்து போட்டு உங்களெல்லாம் நம்ப முடியாது போடி. 5 பிள்ளைய பெத்து போட்டு அப்படியே செத்து போனா. செத்து போனது யாரு எவரு? நெடுங்கோலத்துல இருந்து ஒரு உடையார் வந்தாரு. ஐயோ சைலண்ட். அவரு வரக்குள்ள எப்படி வராதுன்னு கேளு. அவன் சத்தியமா உடையாருக்கா பொறுத்தான். சத்தியம் பண்ணி விட்டா உடையாருக்கு கூப்பிட்டு போட. இல்ல அவரு வரக்குள்ள எப்படி வருவாரு? நான் அப்படின்ட்டு அந்த மாமன் என்ன கேட்க வருவாரு, வீட்டுக்கு வருவாரு. ஒரு சொம்பு தண்ணி குடிக்க வருவாரு. நான் இருப்பேன் என் மாவரத்தன் என்னன்னு தெரியல, இங்க அடிப்பாரு. அவன் சின்ன புள்ள இருந்து ஊருக்கு ஒரு சீலை பெண் வாங்கணும். அப்ப அப்படியா? அவர் பார்த்து உனக்கு எனக்கு கட்டி வச்சாரு. அப்புறம் 3 பசங்க மாமா புள்ளுவ அத முன்ன வந்தவன் எதுக்கு வருவான் அப்படியே எட்டுல தூக்கி வச்சுக்கிட்டு நிலவை பார்த்து அப்படி 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 அப்படின்னு நான் வாயில போட்டுக்கிட்டு இப்படி இப்படி ஏமாத்திக்கிட்டு தூக்கி வளர்த்தேன். மூக்கு செல்லிய சிந்தனேன், குளிப்பாட்டினேன், பொட்டு வச்சேன், ஓரமா வடிச்சேன். அப்படி தூக்கி இங்க கூட கொஞ்சம் நீ அவன் பெரியவனான ஒரு பாடு. ஒரு நாள் 2 நாள் அவன் ஆசைப்பட்டு நீ வச்சிருந்தாலும் கூட இந்த சேகர் மட்டும் யான்னு கேட்க மாட்டேன். ஒரு குப்பை வந்தானே வந்து என்னடி சொன்னா சாப்பாடு சொன்னாரு. சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா. எத்தனை மணிக்கு வந்து சொன்னா? அவர் காலைல சொன்னாரு. காலைல ஒரு 9 மணி இருக்கா. இப்ப